ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜாதகா டெய்ல்ஸில் இருந்து ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஜாதகா டெய்ல்ஸ் அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்டோரிஸுங்க, அதனுடைய கலெக்ஷன் தான். அது வந்து எப்படிலாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கௌதம புத்தா அவங்களுடைய லைஃப்பை டெபிக் பண்ணுற மாதிரியும், எய்தர் ஹியூமன் ஃபார்ம் அல்லது அனிமல் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. இது வந்து மாரல் லெசன் டீச் பண்ணுற மாதிரி இந்த ஜாதகா டெய்ல்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். மெயினாக அதனுடைய அப்ஜெக்டிவ், அந்த தீம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, ஹானஸ்டி, கம்பேஷன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், விஸ்டம், நாலேஜ். மெயினாக அனிமல்ஸை வந்து கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் நரேட்டிவாக இருக்கும். எத்திக்கல் வேல்யூஸை டீச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜாதகா டெய்ல்ஸ் இருக்கும். மொத்தம் 500 ஸ்டோரிஸ் கிட்ட இருக்குது. ஒரே ரைட்டர் எழுதியிருக்காரு அப்படின்லாம் கிடையாது. நிறைய ரைட்டர்ஸ், நிறைய ஸ்காலர்ஸ், மெயினாக இந்த புத்திசம் இருக்கு இல்லையா, அதை டீச் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஜாதகா டெய்ல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய லாங்குவேஜில் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. வாங்க, நமக்கு ப்ரிஸ்கிரைப் ஆனது இந்த ஒயிட் எலிஃபெண்ட். இதனுடைய ஸ்டோரி என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒயிட் எலிஃபெண்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒயிட் எலிஃபெண்ட், அதை பற்றின ஸ்டோரி தான். அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து ஹிமாலயாஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஹிமாலயா மவுண்டன் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அந்த ஃபுட் ஹில்ஸ், அந்த இடத்துல தான் அது இருக்குது. அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து ஒரு 80,000 எலிஃபெண்ட்ஸை ரூல் பண்ணுற ஒரு பவர் உடைய ஒரு மிகப்பெரிய எலிஃபெண்ட்டுங்க. அதுதான் கிங். பட் அந்த கிங்குக்கும் ஒரு சாரோ இருக்குது. என்ன ஒரு சேட்னஸ் அப்படின்னா, அதுக்கு வந்து வயசான ஒரு பிளைண்ட் மதர் ஒருத்தங்க இருக்காங்க. அதை நினச்சே அந்த கிங்காக இருந்தாலும், அதாவது 80,000 எலிஃபெண்ட்டுக்கு அந்த ஒயிட் எலிஃபெண்ட் கிங்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு சேட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ ரொட்டீன் ஆஃப் த ஒயிட் எலிஃபெண்ட் என்ன அப்படின்னா, எவ்ரிடே அது வந்து வைல்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, அதில் எது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கோ அதை வந்து தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை. தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எதுக்கு அந்த ஒயிட் எலிஃபெண்ட் கொடுக்குது அப்படின்னா, அவங்களும் தான் ஒயிட் எலிஃபெண்ட் எப்படி அம்மாவுக்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொடுக்கணும்னு நினச்சி தான் அந்த ஒயிட் எலிஃபெண்ட் கொடுக்கும். பட் அதுலேயும் சில வந்து ஒரு கெட்டெண்ணம் பிடிச்ச எலிஃபெண்ட்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க அம்மாவுக்குலாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபாலோவர்ஸ் எலிஃபெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த ஒயிட் எலிஃபெண்ட் சொல்லும், இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கும் இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் அந்த ஈவில் நேச்சர்டு எலிஃபெண்ட் இருப்பாங்க. அதில் சில எலிஃபெண்ட் இருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்காது. உடனே ஈவினிங் ரிட்டர்ன் ஆன ஒயிட் எலிஃபெண்ட் வந்து அம்மா கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உனக்கு நான் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தலே, நீ சாப்பிட்டியா அப்படின்னா, இல்லை நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லதை கேட்ட உடனே இந்த ஒயிட் எலிஃபெண்ட்டுக்கு ரொம்பவே சோகமாயிரும். ஏன்னா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறாங்களே இந்த குரூப்பில், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த குரூப்பில் நம்ம இருக்கக்கூடாது முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒயிட் எலிஃபெண்ட் ஒரு பர்டிகுலர் நைட் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம், அதாவது எல்லா எலிஃபெண்ட்ஸும் தூங்கினதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை வந்து மவுண்ட் கேண்டரனா, அதாவது மவுண்ட் கேண்டரனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை நோக்கி மூவ் பண்ணி போகும்பொழுது அங்கே ஒரு கேவ் பார்க்குறாங்க, ஒரு குகை மாதிரி. அது பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் ஒரு லேக். அது பார்த்திங்கன்னா பிங்க் லோட்டஸ் அப்படியே அழகாக பூத்து குலுங்குற ஒரு இடம். ஸோ அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுது நம்ம ஒயிட் எலிஃபெண்ட்டை. சரி, இங்கே ஒயிட் எலிஃபெண்ட்டோ அவங்க அம்மாவும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பிளேஸ்க்கு வந்து பெனாரஸ்லேருந்து ஒரு ட்ராவலர் வர்றார். பெனாரஸை வந்து இப்போ வாரணாசின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ராவலர் தன்னுடைய ரிலேஷன்ஸை மீட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வரும்பொழுது வழி தவறி அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. அதாவது ஒயிட் எலிஃபெண்ட்டும் அவங்க அம்மாவும் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. ஸோ வழி தவறி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ட்ராவலர் வந்து அழுறாரு. ஆஹா, நம்ம தெரியாத இடத்துல வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அழும்போது, அப்போ அந்த எலிஃபெண்ட் வந்து அந்த லேக்கில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்டை கேட்டு தண்ணியிலேருந்து வெளியே வந்து பார்க்குது. இந்த மிகப்பெரிய எலிஃபெண்ட்டை பார்த்து அந்த ட்ராவலர் பயந்துடுறாரு. அப்புறம் வந்து அந்த எலிஃபெண்ட் வந்து இப்போ பேசுது, இப்போ ஏன் நீ அங்கிட்டு ஓடுற, பயப்படுற, நான் வந்து உன்னை வந்து காயப்படுத்த போகிறது கிடையாது, இங்கே வா, நீ ஏன் அழுறங்கிறத முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது எலிஃபெண்ட் பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு அந்த ட்ராவலர். உடனே அந்த ட்ராவலரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் வந்து என்னுடைய வழி தவறி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். ஒரு 7 நாளாக இங்கே தான் நான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட்லேருந்து எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர் வந்து அந்த ஒயிட் எலிஃபெண்ட் கிட்டே பேசுகிறாரு. உடனே எலிஃபெண்ட்டும் சொல்லுது, இந்த மாதிரி அழுகிறத முதல்ல நிப்பாட்டு, நான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மோரோவர் இங்கே இந்த ஃபாரஸ்ட்லேருந்து எப்படி வெளியே போகணுங்கிற வழியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை. இப்போது எலிஃபெண்ட்டோடைய சப்போர்ட் மூலியமாக
அந்த ட்ரங்க்கில் ஏறி, அதாவது எலிஃபெண்ட்டோடைய துதிக்கையில் ஏறி, எலிஃபெண்ட்டோடைய முதுகில் ஏறி உட்காந்தாச்சு அந்த ட்ராவலர். இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே கூட்டு போகிறதுக்கு அந்த எலிஃபெண்ட் வந்து அந்த ட்ராவலரை கூட்டிகிட்டு போகுது. இப்போ ட்ராவலர் பெனாரஸ் ரீச் பண்ணி போக ஆரம்பித்தாச்சு. அப்படி ரிட்டர்ன் ஆகும் பொழுது அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு கிங் பிரம்மதத்தா அவர் வந்து ஒரு எலிஃபெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட். அதாவது அந்த எலிஃபெண்ட் வந்து பார்க்க ரொம்ப ராயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்டை. ஸோ அங்கே இருக்கிற அந்த சேவகர்கள்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த எல்லார்ட்டையும் போய் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு ஃபிட்டான ஒரு எலிஃபெண்ட், அதாவது கிங் ஏறி உட்காந்து ரைட் பண்ணுற மாதிரி ஒரு மெஜஸ்டிக், ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு எலிஃபெண்ட் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ட்ராவலருக்கு வந்து ஒரு அப்பா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கிங் கிட்ட போயிட்டு, மெஜஸ்டி, இந்த மாதிரி நான் வந்து ஹிமாலயாவுடைய ஃபுட் ஹில்ஸ் கிட்ட இருந்து வர்றேன். அந்த ஹிமாலயாஸ் பக்கத்தில், அதாவது மவுண்ட் கேண்டரனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் இருக்குது, அது பக்கத்தில் நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் எலிஃபெண்ட்டை பார்த்தேன். அது வந்து ஒரு ரேர் ஒரு அனிமல். அது மேலே நீங்கள் உட்காந்து எல்லா அக்கேஷன்ஸ்லேயும் நீங்கள் ரைட் மாதிரி பண்ணலாம், அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பிளேஸை போய் ரீச் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எனக்கு எலிஃபெண்ட் ட்ரெயினர்ஸை என் கூட நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த அனிமலை கேப்சர் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே கிங்கும் ஓகே, அப்போ எலிஃபெண்ட் ட்ரெயினர்ஸ்லாம் அவங்க கூட அனுப்புங்க, கூட வந்து நிறைய சோல்ஜர்ஸையும் அந்த ட்ராவலர் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுறாரு. இப்போ ரொம்ப நாள் அவர் ட்ராவல் போகிறாங்க. மிகப்பெரிய ஜேர்னி அது. நிறைய நாட்கள் கடந்து ஒரு பேடி ஃபீல்டெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்புறம் நிறைய பள்ளத்தாக்கெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த லேக், அவர் வந்தார் இல்லையா ஃபஸ்ட்டு ட்ராவலர், அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை மீட் பண்ணார் இல்லையா, அந்த லேக் கிட்ட மவுண்ட் கேண்டரனா பக்கத்தில் இருக்கிற அந்த லேக்குக்கு வந்தாச்சு. ஸோ அவர் பார்த்த அதே இடத்துல தான் அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து ஒரு லோட்டஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற லோட்டஸ் அந்த இதெல்லாமே தன்னுடைய பிளைண்ட் மதர் சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த டெண்டர் லோட்டஸ் ஷூட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை. இப்போது அந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து சென்ஸ் பண்ணிருச்சு இங்கே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது அந்த ட்ராவலர் இருக்கிறதே நோட்டீஸ் பண்ணிடுது அந்த ஒயிட் எலிஃபெண்ட். பட் அந்த ட்ராவலர் வந்து எலிஃபெண்ட் பார்த்துட்டாங்க, அதாவது எலிஃபெண்ட் நம்மளை பார்த்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ பின்னாடி போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் அந்த ட்ராவலர். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. என்னப்பா, நம்ம அவனுக்கு உதவி பண்ணோம், பட் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி இங்கே வந்து கிங்ஸ் மென், அதாவது கிங்கோடைய அடியாட்கள்லாம் இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுது. இருந்தாலும் அது ஸ்ட்ராங் எலிஃபெண்ட் தான் இல்லையா, அது நினச்சது அப்படின்னா, ஏன்னா நிறைய எலிஃபெண்ட்டுக்கு அது கிங்காக இருந்திருக்கு. நான் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரு 1000 எலிஃபெண்ட்டை ஒரே நேரத்தில் சிதறடிக்க முடியும். எனக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணுது. இருந்தாலும் இவங்கள வந்து நான் காயப்படுத்த விரும்பலை. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை நோக்கி வந்திருக்காங்க, என்னை கிங் கிட்ட கொண்டு போக போகிறாங்க, சரி கூட்டு போட்டோம் கிங் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட் வந்து சென்ஸ் பண்ணுது. அங்கே போனதுக்கப்புறம் நான் கிங் கிட்ட சொல்லி நான் என்ன நடக்கணுமோ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட் திங்க் பண்ணிக்குது. அந்த எலிஃபெண்ட் ட்ரெயினர்ஸ் எல்லாமே அந்த லேக் கிட்ட வந்து எலிஃபெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது எலிஃபெண்ட்டே ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய ட்ரங்கை வச்சு அந்த எலிஃபெண்ட் ட்ரெயினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் அது அமையுது. ரொம்ப அடாவடித்தனம்லாம் பண்ணலை, சரி தானே. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட்டுடைய பிளைண்ட் மதரும் அந்த லேக் பக்கத்தில் தான் இருக்காங்க இல்லையா, அது அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பையன் எப்படியாவது வருவான், நமக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவினிங் டைம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது அந்த கிங்குடைய அந்த எலிஃபெண்ட் மென் எல்லாருமே அந்த எலிஃபெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டு போகிறாங்கங்கிற சவுண்டு, தன்னுடைய பையனை வந்து எங்கேயோ கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற சவுண்டை மட்டும் அந்த பிளைண்ட் எலிஃபெண்ட், அந்த மதர் எலிஃபெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேட்குது. இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என் பையன் எங்கே போகிறான், என்னை யார் பார்த்துக்க போகிறான், ஏன்னா நான் வந்து பிளைண்டு, மோரோவர் ஐ எம் ஓல்டு, என்னுடைய பையன் வந்து ரொம்ப நோபல் குவாலிட்டிஸ் உடைய ஒரு ஒயிட் அனிமல், ஒயிட் எலிஃபெண்ட். அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஒயிட் எலிஃபெண்ட், என்னோடய பையனான ஒயிட் எலிஃபெண்ட்டை கிங் வந்து கண்டிப்பாக ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கெலாம் கூப்பிட்டு போவார். அங்கே போய் என் பையன் உயிரிழந்துட்டான்னா என்னால் என்னுடைய பையனை திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ இப்போது பெனாரஸ் கிங்டம்க்கு அந்த ஒயிட் எலிஃபெண்ட் கொண்டு வரப்பட்டாச்சு. ஹோல் சிட்டியுமே அந்த நியூ ராயல் எலிஃபெண்ட்டை ஹானர் பண்ணுற விதமாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப மெஜஸ்டிக், சம்திங் டிஃப்ரெண்ட், யூனிக்கான ஒரு எலிஃபெண்ட் இல்லையா.
ஸோ அந்த எலிஃபண்ட் வைக்கிற ஸ்டேபிள், அந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த கூட அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. நல்ல மலர் மாலைகள், நல்ல வாசமான பூக்களை வச்சு நல்ல ஒரு பார்க்குறக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா மோரோவர் அது ஃபுட்டுலாம் நிறைய வச்சாச்சு. அதை டெம்ப் பண்ணுற விதமாக, அந்த எலிஃபண்ட்டே பார்த்தாலே சாப்பிட்ற விதமாக அதுக்கு பிடிச்ச எல்லா வகையான ஃபுட்டையும் அங்கே வச்சுட்டாங்க. பட் எலிஃபண்ட் வந்து ஒன்றுமே சாப்பிடலை. உடனே இதை பார்த்த உடனே அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் கிங் கிட்ட போயிட்டு, ராஜா இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வச்சோம், ஆனால் ஒயிட் எலிஃபண்ட் எதுவுமே சாப்பிட்லையே. இப்படி சாப்பிடாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். பைனவே அப்படின்னா ரொம்ப சிக்காகவும், அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது வந்து ஒரி பண்ணுற மாதிரி தெரியுது. அப்புறம் சாப்பிடாமல் கடந்ததுன்னு வைங்களேன், அது இறந்தும் போயிடும் அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே கிங் இமீடியட்டாக எலிஃபெண்ட் இருக்கிற அந்த கொட்டகைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ராயல் டேபிள் முன்னாடி அவர் சொல்கிறார், வந்து சாப்பிடு கிரேட் எலிஃபெண்ட், நீ வந்து இப்போ சாப்பிடு, ஏன் நீ வந்து சோகமாக இருக்கிற, உனக்கு வந்து இந்த கிங்க்கு சர்வ் பண்ணுறதுல உனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணலையா, இது எவ்வளோ பெரிய கிங்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கிட்ட பேச நினைக்கிறாரு. இப்போ அந்த கிங் வந்து அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து கிங் கிட்ட பேசுது, இல்லை என்னுடைய மதருக்கு நான் உணவளிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், நான் எப்படி நான் சாப்பிடும் அப்படின்னு கேட்கும் பொழுது கிங் வந்து கேட்குறாரு, எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து மவுண்ட் கேண்டரனால இருக்கிறாங்க. அவங்க வந்து ஓல்டு எலிஃபெண்ட், அவங்க வந்து பிளைண்ட். இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க, ஏன்னா இப்போ அவங்க தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து கிங் கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி யாரும் அவங்களுக்கு உதவ ரெடியாக இல்லை, யாரும் உதவ ரெடியாக இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க, அப்போ நான் போகணும் இல்லையா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிங் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாரு. பாரு, அம்மாவுக்காக எவ்வளோ தூரம் ஒரீடாக ஃபீல் பண்ணுது இந்த ஒயிட் எலிஃபெண்ட். ஸோ இது இமீடியட்டாக நீங்கள் வந்து விடுதலை பண்ணியே ஆகணும், அதாவது இவங்களை வந்து இங்கே வச்சுருக்கக்கூடாது, அவங்க அம்மாக்கிட்டே அந்த எலிஃபெண்ட் போகட்டும். ஸோ அது பாஸ்ட்டில் எப்படி இருந்ததோ, அதாவது இந்த பனாரஸ் கிங்டம்க்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி இப்பயும் போயிட்டு அம்மா கூட அது இருக்கட்டும், அதை தான் இந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஸோ இப்போ எலிஃபெண்ட் வந்து அகெயின் மவுண்ட் கேண்டரனாவுக்கு கொண்டு வரப்படுது. இப்போ அந்த கேவுக்கு வந்தோடனே அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. அம்மா வந்து லைவாக இருக்காங்கங்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபாலில் இருந்து தண்ணியை தன்னுடைய துதிக்கையில் அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அம்மா மேலே அப்படியே ஜென்டில் அப்படி அந்த தண்ணி தெளிக்கும் இல்லையா, யானை அது மாதிரி பண்ணுது. அந்த தண்ணி தெளிக்க உடனே பிளைண்டாக இருக்கிற எலிஃபெண்ட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, ஐயோ மழை பெய்யுது, எப்படி சீசன் மாறிடுச்சா, இல்லை இது மழை சீசனா, எதுவும் டேஞ்சர் எதுவும் நடக்க போகுதா, ஐயோ என் பையன் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணுது. ஆனால் அந்த எலிஃபெண்ட் அரம்டாமல் அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு கால் பக்கத்தில் அம்மா கிட்ட கொஞ்சுது. அப்போ தான் அம்மா வந்து ஏன்னா அவங்க பிளைண்ட் எலிஃபெண்ட் இல்லையா, அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, சரி பையன் வந்துட்டா அப்படின்னோடனே அந்த ட்ரம்பெட்டிங் சவுண்டு, யானை அப்படின்னா பிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அந்த ஹாப்பினஸால் ரொம்ப அப்படியே கத்துது அந்த எலிஃபெண்ட், அம்மா எலிஃபெண்ட்டு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. உடனே அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டும் சொல்லுது, நான் வந்து இப்போ ரிட்டன் இங்கே வந்துட்டேன், என்னைய வந்து கிங் பிரம்மதத்தா, பனாரஸோடைய கிங் வந்து அவருடைய பெருந்தன்மையான குணத்தால் என்னை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, நான் இங்கே வந்துட்டேன். இதை கேட்ட உடனே அந்த அம்மா எலிஃபெண்ட் வந்து கிங்கை வந்து வாழ்த்துறாங்க, லாங் லிவ் கிங் பிரம்மதத்தா, வாழ்வாங்கு நீ வாழட்டும், உன்னுடைய புகழ் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க. ஏன்னா என்னுடைய பையனை நீ வந்து திரும்ப அனுப்பிட்ட, என்னுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உண்டு, இதனால் கண்டிப்பாக கடவுளுமே உனக்கு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு, உன்னோடய லைஃப் வந்து ரொம்ப பீஸாகவும் ரொம்ப ப்ராஸ்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் எலிஃபெண்ட் மதர் வந்து வாழ்த்துறாங்க. இப்போ அதே பிளேஸில் அந்த லோட்டஸ் நிறைஞ்ச அந்த லேக்லே தான் அந்த எலிஃபெண்ட்டும் அவங்களுடைய அம்மாவும் வாழ்கிறாங்க. ரொம்ப வருஷமாக நீண்ட காலமாக அங்கே வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் எலிஃபெண்ட் அதுவே உடம்பு சரியில்லாமல் இறந்ததுக்கப்புறம் அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை நினைவூற்றும் வகையாக அதனுடைய வாழ்க்கையை நினைவு படுத்தும் விதமாக ஒரு ஸ்டோன் வந்து அங்கே வைக்கிறாங்க, ஒரு கல்லறை மாதிரின்னு வைங்களேன். ஸோ அதுக்கு கமெமரேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் ஒரு எலிஃபெண்ட் ஃபெஸ்டிவல் அந்த இடத்துல நடத்தணும். அந்த நோபல் ஒயிட் எலிஃபெண்ட்டை ஹானர் பண்ணுற விதமாக கிங்கும் அப்புறம் அங்கே இருக்கிற மக்களும் அந்த எலிஃபெண்ட் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரிங்க. ஸோ இதனுடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு டிவோட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த பிட்ரையல் பண்ணக்கூடாது,
அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். அதாவது ஒரு சைல்டு அப்படின்னா பேரண்ட்டுக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை கண்டிப்பாக பண்ணணுங்கிறத அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டோடைய ஆக்ஷன் மூலியமாக சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து புத்திசமில் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ரெஸ்பெக்டிங் எல்டர்ஸ், ரெஸ்பெக்டிங் பேரண்ட்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த தீம்ஸாக பார்க்கப்படுது. இதுதான் த எலிஃபெண்ட், த ஒயிட் எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஜாதகா டேலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.